ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எவால்டிடி எபிசோட் நம்பர் 65 பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவெல்லாம் கட்ட ஹீரோ டெக்னிக் மாதிரி யூனிக்கான டெக்னிக் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ டேக்கிங் அந்த இடத்துல அந்த சீன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த சின்ன பொண்ணு என்னை விளையாட கூப்பிட்டு வரேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்படி டெக்னிக்கா சொல்லி உயிரை வாங்குறீங்களே. அப்ப சீன் என்ன சொல்றாங்கன்னா, போன வாட்டி பேட்டில் கிரவுண்ட்ல உன் கூட வந்து சாயங்காலம் தான் அதனால தப்பிச்சேன். இந்த டோர்னமெண்ட் அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நீ நிறைய ட்ரைனிங் எடுத்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும். நல்லா கொஞ்ச நாள் விளையாட பற்றி யோசிக்காம ட்ரெயினியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அதை கிட்ட நினைச்சிட்ட பண்ணி எப்ப பார்த்தாலும் இதே சொன்ன நான் என்ன பண்ணுவேன். அப்ப சீனியர் ஒழுங்கா ட்ரைனிங் எடு, இல்லைன்னா நான் அவனை அடிச்சு ட்ரைனிங் கொடுப்பேங்கிறவன் மண்டையில திட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணை ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிறா. அதுக்கப்புறம் சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இவ பண்ற விளையாட்டுலாம் என்ன மன்னிச்சிருங்க, இவங்களாம் இவ்வளவு பார்த்துட்டு நன்றி. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க, அவள் விளையாட்டு போட தெரியும், ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குங்கிற பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த டெக்னிக்கை பற்றி என்கிட்ட எப்போ வேணா வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றான். அதுக்கவன் சீனியர் சரி வா நம்ம இந்த இடத்த விட்டு போலாங்கிற மாதிரி சின்ன பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு என்ன அதுக்குள்ளேயே வா, ஏன் இப்படி பண்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் டோர்னமெண்ட் நடக்க போகுது, நமக்கு டைமே இல்லை, ஒழுங்கா ஃபன் பண்ணாம அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இரு, அவனுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ அந்த சீனியர் என்ன சொல்றான்னா, அவனை பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணும் அதே சமயம் அந்த சீனியர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோனை உங்களுக்கு நம்ம ஹீரோனு கண்டுக்கிற மாதிரி திரும்பிக்கிறா. அவங்க பொண்ணெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயினை பண்ணிட்டு ஒரு முறை மறைக்கிறான். அப்ப ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி நம்ம ஹீரோயின் பட்டு அவ கீழே விழுறா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, நீ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது நினைச்சு, என்ன அவங்க இருந்தாங்கிறதுனால தான் உன்னை அந்த இடத்துல விட்ட, ஆனா நீ இன்னைக்கு பண்ண வேலைக்கு உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன் தேவையில்லாம உன் பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண பார்த்த. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, அவளுக்கு ஒரு லெசன் கற்றுக்கணும்னு நினைச்சா அப்படி பண்ண. அப்ப அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ எவ்வளவு தைரியண்டா அப்படி பண்ணிட்டு இருப்போம், உன் பவரை நீ தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது, என் அனுமதி இல்லாம நீ எதுவுமே பண்ணக்கூடாது, உனக்கு அந்த ஃப்ரீடம் நான் கொடுக்கவே இல்லை. ஹீரோயின வழியை தாங்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட அட்டாக் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொன்னா, ஒரு விஷயம் நல்லாவே பிடிச்சிக்கோ, உனக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் கிடையாது, நீ எந்த ஒரு வேலையும் இனிமே பண்ணக்கூடாது, அடுத்த வாட்டி நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன் உயிர் எடுக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு நீ லக்கியா இருக்க, ஏன்னா உன்னோட மூஞ்சி எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கிறதுனால ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு உன்னை உயிரோட விருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ போறான். அப்ப நம்ம ஹீரோ இங்கே போய் என்ன ரொம்ப டார்ச்சல் பண்றாங்கிற மாதிரி அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம மாயனை காட்டுறாங்க, கூடியே நம்ம ஃப்ராங்க்வின் தங்கச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம மாயன் என்ன சொல்றேன்னா, அவங்கள பார்க்க வந்துருக்கோம், ஃப்ராங்க்வின் தங்கச்சி வேற கூப்பிட்டு வந்துருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் திரும்பி பார்க்கறான். இவனை இவன் வந்து யமன் வச்சுக்கலாம். இந்த யமன் என்ன இந்த இடத்துல சொல்றான்னா, என்ன பார்க்க வந்திருக்கீங்களா, என்னால் நம்ப முடியல, ஃப்ராங்க்வின் உண்மையிலே திறமைசாலி தான், அவ தங்கச்சி இந்த அளவுக்கு திறமைசாலியா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா அவரை கூடிய விரைவில் ஆர்டர் டிசபிள் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஃப்ராங்க்வின் தங்கச்சி சீனியர் யமன், உங்களுக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னு என்னால் நம்ப முடியல, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யமன் சிரிச்சுக்கிட்டே, எதுக்கு இப்ப திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது காரணம் இல்லாம கூப்பிட்டு வர மாட்டேன் மாயன், என்ன விஷயங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு மாயன் என்ன சொல்றேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல டோர்னமெண்ட் வர போற அல்ல, இவ கலந்துக்க போற, இவ ரொம்ப டேலண்ட்ஃபுல் தான், இருந்தாலுமே அவகிட்ட இப்போதைக்கு வெப்பன் இல்லை, ஃப்ராங்க்வின் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இவளுக்கு வெப்பன் ரெடி பண்ண முடியல, அதுக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு யமன் என்ன சொல்றேன்னா, அது ஒண்ணு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவரால ஒரு வெப்பனை உருவாக்கி அப்படியே ஃப்ராங்க்வின் தங்கச்சிட்ட அப்படியே கொடுக்குறான். இது கொஞ்சம் பவர்ஃபுல் தான், இது உன்னோட ஸ்கில்க்கு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். அதை வாங்கினதுக்கு அப்புறம் ஃப்ராங்க்வின் தங்கச்சி ரொம்ப நன்றிங்கிற வேற இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எமோட்டல் ஜியில காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜிம்மி தானே இருக்கான், அவனை தான் காட்டுறாங்க. நாள் ஓடி போவே மாட்டேங்குது, கடுப்புல இருக்கான், தனியா இருக்கிறது ரொம்பவே கடுப்பா இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னைக்கு இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா முடியும்னு தெரியல, எதுவுமே என்டர்டைன்மெண்டா போய் போக மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல கடுப்புல இருக்குமா. அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி நம்ம ஜிம்மி பாக்குறான். நம்ம யான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதை பார்த்துருக்கப்ப யானை நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அப்ப யானை என்ன சொல்றேன், உங்களை பக்கதான் வந்தேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி முன்னாடி போயிட்டு, டே உண்மையை சொல்லு, என்ன காரணம் எல்லாம் பார்க்க வர அளவுக்கு நீ நல்லவன் இல்லையே. அப்ப யானை என்னமோ சொல்ல வந்து தயங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்க ஜிம்மி என்னன்னா இங்க வந்து கலைக்கிறதுக்கு வந்தியா என்னங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம யானை என்ன சொல்றேன்னா, அப்படின்னா உங்களை எப்படி நான் கலைக்க முடியும், நீங்க ஒரு ஆர்டர் டிசபிள், எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஏன் இப்படி சொல்றேன்னா இன்னும் கொஞ்ச நாள் டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுல நான் தோத்துட்டேன்னா எனக்கு அவமானமா போயிடும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுவேன்னு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதங்கிட்ட ஜிம்மி உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்ன காரணமே இல்லாம என்கிட்ட வந்திருக்க, அதான் ஃபாக் இருக்காரு, அவரு தானே உன்னோட முதலாளி, அவரு சொன்னதுக்காக தானே எல்லாமே பண்ணுவேன், நீ திடீர்னு என்கிட்ட வந்திருக்க, என்னால நம்ப முடியல, என்ன காரணம் இல்லாம
ஃபாக்க விட்டுட்டு இப்ப என்ன தெரிய வந்திருக்க? அதுக்கு யார் என்ன சொல்றேன்னா இன்னும் சில்வர் ஸ்குவாட இழந்துட்ட. அதுக்கு காரணம் அந்த ஃபாங் தான். அவனை அழிக்கிறதுக்கு இந்த டோர்னமெண்ட் தான் ஒரு வாய்ப்பு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஆனா அந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. இன்னும் பொசிஷனை நான் எழுதுறவனும் பயமா இருக்கு. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி என்ன ஃபாங்கானா திரும்பி அந்த பேரை கேட்கும் போதுலாம் எனக்கு இருத்திட்டு அவரு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி திரும்பி பார்க்கறான் யான் சிரிக்கிற ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஜிம்மி என்ன சொல்றானா எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்குமோ நீ என்ன மட்டும் சூஸ் பண்ணி எதுக்கு வந்த காரணம் இல்லாம வர மாட்டியே சொல்லு நான் என்ன பண்ண முடியும் உனக்கு? அதுக்கு யான் என்ன சொல்றேன்னா நீங்க கண்டிப்பா திறமைசாலி. உங்களுக்கு தான் எப்படி ஜெயிக்கணும் எப்படி மத்தவங்கள்ட்ட மதிக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே அநியாயமா தான் நடந்திருக்கு. ஏன் அப்படி சொன்னா அந்த ஃபேக்ட்வின் 8 ஃபாலோவர்ஸை கொண்டு இருக்கா அவங்களோட இன்னர் டிசபிள்ஸை. அதே சமயத்துல அவங்களோட பொக்குகளையும் கொண்டு இருக்கா. அதுக்கெல்லாம் ஃபாக் எதுவுமே பண்ணல. ஆனா அதே நிலைமை தான் இப்ப எனக்கும் நடக்குது. நீங்க மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேங்கிறத? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி என்ன யோசிக்கிறானா இந்த ஃபாக் இருக்கானே ஃபாக்கு அவன் இப்ப எனக்கு நடந்த நிலைமைக்கும் அவன் தான் அந்த ஜெயில நான் இருக்கிறதுக்கும் அவனும் ஒரு விதத்துல காரணம் தான்டா அந்த ஃபாக் பையன். அவன் இப்படியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா பீப்புள்ஸையும் யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டான். ஆனா ஒரு வாட்டி கண்டிப்பா நான் வெளில வரப்ப அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. டாப் 5 ஆர்டிஸ்ட் டிசபிள்ல ஒரு ஆளை நான் இருக்கணும்னு சொல்லிட்டு. நீ எனக்கு ராயலா இருப்பியா? நான் கண்டிப்பா வெளில வருவேன். வென்றதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே நான் மாற்றுவேன். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ராயலா இருப்பேன். அதுவும் இல்லாம நான் அவதாரிலுமே ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்காக என்ன என்னால முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுவேன். உங்க ரிவெஞ்சுக்காக எல்லாத்தையுமே நான் பண்ணுவேங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி இவனை நம்பலாம். இவன் கண்டிப்பா திறமைசாலி தான். இந்த போட்டியில இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இவன் கிட்ட இப்ப ஸ்வாட் இல்லை. அது ஒண்ணுதான் இப்படிக்கு இவன் கிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்ப என்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இப்ப எனக்கு விசுவாசமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம என்ன ஏமாற்றணும்னு நினைக்கிறது முட்டாள்தனங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா இந்த இடத்துல பெரியார். கண்டிப்பா இவன் எனக்கு விசுவாசமா இருந்தான். இது தவிர எனக்கு வழியே இல்லை. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பக்கத்துல வாங்குற மாதிரி ஜிம்மி கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம யானும் பக்கத்துல போறான். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறான். அந்த இடத்துக்கு போ உனக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவெல்லாம் கட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த ஸ்டார் வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள ஆட் பண்றதுக்காக அதை நம்ம ஹீரோவோட கம்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம டிராகனும் எல்லாம் பார்த்து எவ்வளவு நேரமாடா அதை பண்ணிட்டு இருப்பா சீக்கிரமா முடிடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும் அதை சீக்கிரமா முடிச்சிருக்கான். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் கண்ணை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றேன்னா இந்த ஸ்டார் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்க போல இருக்கு. இது டாப் ரேங்க்ல ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. இதை நான் ஆட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகுங்கிற மாதிரி இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா நீ பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ற. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கே நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றனா நீ அவதர் நிலையோட அப்ப ரேஞ்சுக்கு போனா என்ன நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம டிராகன் திரும்பி பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த பெல் அடிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். ஜியான் மவுண்டன்ல இமிடியேட்டா எல்லா டிசிபிள்ஸோட அசம்பிள் ஆகணுங்கிற அர்த்தம். அப்படின்னா தோல்ல வண்டி இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்டார்ட் ஆக போறேன்னு நினைச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுறங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா உன் டெக்னிக் பாதி டெக்னிக் நீ சீல் பண்ணி வச்சிருக்கா. ஆனா யூஸ் பண்ற சமயத்துல கரெக்டா யூஸ் பண்றது. ஏன்னா முக்கியமா போட்டியாளருக்கு ரொம்ப மோசமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு பவர்ஃபுல்லா. அதை கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிராகனும் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் முடிஞ்சு இதுக்கப்புறம் நடக்க போது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.